வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 13. வெற்றி அல்லது மரணம். வெள்ளைக்கொடி இறக்கப்பட்டதன் பொருள் என்ன, அதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறு சேனாதிபதி பரஞ்சோதி ஒரு நிமிஷம் நின்ற இடத்திலேயே நின்றார். அந்த நிமிஷத்திலேயே அவர் மனதில் உதித்த கேள்விகளுக்கு விடை செல்வது போன்ற இந்திரஜால காட்சி கோட்டை மதில் நெடுக காணப்பட்டது. இத்தனை நாளும் வெறுமையாக இருந்த அந்த நெடிய விசாலமான மதிலின் மீது கையில் வேல் பிடித்த வீரர்கள் வரிசையாக நின்றார்கள். மாலை வேளையின் மஞ்சள் வெயிலில் அவர்கள் தலையில் அணிந்திருந்த இரும்பு தொப்பிகளும் மார்பில் அணிந்திருந்த செப்பு கவசங்களும் கையில் பிடித்த வேல்களின் கூரிய முனைகளும் பளபளவென்று ஒளி வீசி திகழ்ந்தன. மகாராஜாதி ராஜ சலுக்க குலத்திலக திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாச்சிரய புலிகேசி நீடூழி வாழ்க என்ற இடிமுழக்க குரல் ஒலிக்க, அதைத் தொடர்ந்து ஜெய விஜயி பவ என்று ஆயிரக்கணக்கான குரல்கள் ஏக காலத்தில் ஆர்ப்பரித்தன. அந்த அதிசய காட்சியை பார்த்து கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி சிறிது நேரம் திகைப்புற்று நின்றார். அதோ என்று அவர் பக்கத்தில் இருந்த வீரர்களில் ஒருவன் கூவிய வண்ணம் கோட்டை முன் வாசலின் உச்சியை சுட்டிக்காட்டினான். அங்கே நெடிதுயர்ந்த கம்பீர உருவம் ஒன்று நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த உருவம் புலிகேசி சக்கரவர்த்தியின் உடையதுதான், சந்தேகமில்லை. வெள்ளை கொடி இறங்கியதன் தாத்பரியம் பரஞ்சோதிக்கு அந்த கணமே நன்கு விளங்கிவிட்டது. புலிகேசி சக்கரவர்த்தி யுத்த களத்திலிருந்து தப்பி பிழைத்து ரகசிய சுரங்க வழி மூலமாகவோ அல்லது இரவு வேளையில் பல்லவ வீரர் காவலை மீறி மதிலேறி குதித்தோ கோட்டைக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டார். சமாதானம் என்ற பேச்சு இனி இல்லை. யுத்தம் செய்தே ஆக வேண்டும். கோட்டையை தாக்கியே தீர வேண்டும். இன்னும் ஆயிரம் மனிதர்களின் ரத்தம் வெள்ளமாக ஓடியே ஆக வேண்டும். வாதாபி நகரம் தீப்பெட்டு எரிந்தே தீர வேண்டும். இப்படி சேனாதிபதி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் கோட்டை வாசல் உச்சியிலிருந்து திடீரென்று ஓர் அம்பு ஜிவ்வென்று பறந்து வந்தது. பரஞ்சோதியின் தலைக்கு நேராக அந்த அம்பு வந்ததை பார்த்து அருகில் நின்ற வீரர்கள் ஆகாகாரம் செய்தார்கள். ஒரு கண நேரம் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் நெஞ்ச துடிப்பு நின்று போயிருந்தது. நல்ல வேளையாக அந்த அம்பு சேனாதிபதியின் தலைக்கு மேலே ஒரு சான் உயரத்தில் பாய்ந்து சென்று அவருக்கு பின்னால் பூமியில் குத்திட்டு நின்றது. மற்றவர்கள் எல்லோரும் திகைப்படைந்த போதிலும் சேனாதிபதி ஒரு சிறிதும் கலங்கவில்லை. முகத்தில் புன்னகையுடன் தரையில் பாய்ந்த அம்பை எடுக்கும்படி கட்டளையிட்டார். அதன் இறகில் ஒரு சிறு ஓலைச்சிட்டு கட்டியிருந்தது. அதை எடுத்து பரஞ்சோதி படித்தார். வெற்றி அல்லது மரணம் என்று அதில் எழுதியிருந்தது. பரஞ்சோதியின் இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. அவருடைய உள்ளத்திலே நடந்து கொண்டிருந்த போராட்டத்திற்கு இனி இடமில்லை. மீண்டும் யுத்தம் தொடங்கி இரத்த வெள்ளத்தை பெருக்கும் பொறுப்பு புலிகேசியின் தலைமையில் விழுந்துவிட்டது. இனிமேல் மனதில் சஞ்சலம் எதுவுமின்றி கோட்டை தாக்குதலை நடத்தலாம். பரஞ்சோதி மேற்படி தீர்மானத்திற்கு வந்ததும் பக்கத்தில் நின்ற வீரனை பார்த்து, சடையா, அதோ அந்த கோட்டை வாசலில் உள்ள கணபதி விக்கிரகம் கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். தெரிகிறது சுவாமி. தாங்கள் அந்த விக்கிரகத்தின் அருகில் நின்று பார்த்த பொழுது நானும் கவனித்தேன் என்றான் சடையன். நல்லது, உனக்கு மிகவும் முக்கியமான காரியம் ஒன்றை தருகிறேன். சூரியன் அஸ்தமித்து நன்றாக இருட்டியதும் நீயும் இன்னும் 10 வீரர்களும் மதிர்சுவர் மீது இருக்கும் சலுக்க வீரர் கண்ணில் படாமல் கோட்டை வாசலுக்கு போக வேண்டும். போய் அந்த கணபதி விக்கிரகத்திற்கு ஒரு சேதமும் ஏற்படாமல் பெயர்த்து எடுத்து என்னுடைய கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். தெரிகிறதா? நீ அந்த விக்கிரகத்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதை பொறுத்துத்தான் நமக்கு இந்த கடைசி யுத்தத்தில் வெற்றி ஏற்பட வேண்டும் என்றார் சேனாதிபதி. அப்படியே சேனாதிபதி, விநாயகரின் விக்கிரகத்தை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு வந்து கூடாரத்தில் சேர்க்கிறேன் என்றான் சடையன். உடனே சேனாதிபதி குதிரையை திருப்பிக் கொண்டு மாமல்ல சக்கரவர்த்தி தங்கியிருந்த கூடாரத்தை நோக்கி விரைந்து சென்றார். சக்கரவர்த்தியின் கூடாரத்தில் ஏற்கனவே மற்ற தளபதிகள் எல்லோரும் வந்து சேர்ந்திருந்தார்கள். முடிவான கட்டளையை சக்கரவர்த்தியிடம் பெற்றுக்கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். சேனாதிபதி பரஞ்சோதியின் வருகைக்காக சக்கரவர்த்தி காத்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் அமைதி குடிக்கொண்டிருந்தது. தமக்கு அருகில் நின்றவர்களிடம் அவர் சாவதானமாக பேசிக் கொண்டிருந்தார். கோட்டை வாசலில் பறந்த வெள்ளைக்கொடி இறக்கப்பட்ட விவரமும் மதிர்ச்சுவரின் மேல் சலுக்க வீரர் போருக்கு ஆயத்தமாக நின்றதும் அங்கிருந்தவர்களுக்கு இன்னும் தெரியாது. சலுக்க வீரரின் யுத்த கோஷத்தை அவர்கள் பல்லவ வீரர்களின் கோஷம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவ்விதம் அமைதி குடிக்கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் பரஞ்சோதி புயல் நுழைவது போல நுழைந்து முதலில் சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினார். பிரபு என்று அவர் மேலும் பேசுவதற்குள்ளே மாமல்லர் குறுக்கிட்டு கூறினார். சேனாதிபதி, ஏன் இவ்வளவு பரபரப்பு? இந்த 3 நாளும் சிந்தனை செய்ததில் உம்முடைய யோசனைதான் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் உகந்தது என்று முடிவுக்கு வந்தேன்.
கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொண்டு யுத்தத்தை நிறுத்துவது என்று முடிவு செய்துவிட்டேன் என்றார். சேனாதிபதி முன்னை காட்டிலும் அதிக பரபரப்பை அடைந்து கண்ணில் நீர் ததும்ப தொண்டை அடைக்க கூறினார். பிரபு, நான் அறிவீனன். நான் சொன்ன யோசனை அபத்தம். தாங்கள் முதலில் இட்ட கட்டளைதான் நியாயம், தர்மம் எல்லாம். என் யோசனைப்படி 3 நாள் தாமதித்தே பெரும் தவறு பிரபு. கோட்டை வாசலில் வெள்ளைக்கொடி இறங்கிவிட்டது. அதிர்சுவர் மேல் சலுக்கு வீரர்கள் போர்க்கோளம் பூண்டு நிற்கிறார்கள். பரஞ்சோதி விதம் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அளவற்ற வியப்பும் ஆத்திரமும் அடைந்தார்கள். சக்கரவர்த்தி தாம் வீற்றிருந்த ஆசனத்திலிருந்து துள்ளி குதித்தெழுந்து, சேனாதிபதி, நீர் சொல்வது உண்மைதானா என்று கர்ஜித்தார். உண்மை பிரபு. என் கண்ணாலேயே பார்த்தேன். பார்த்துவிட்டு நேரே இவ்விடத்திற்கு வருகிறேன். இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று ஏதேனும் ஊகிக்க முடிகிறதா என்றார் மாமல்லர். ஊகம் வேண்டியதில்லை பிரபு. புலிகேசி போர்க்களத்தில் சாகவில்லை. தப்பி பிழைத்து கோட்டைக்குள்ளே எப்படியோ வந்துவிட்டான். கோட்டை வாசல் உச்சியில் வாதாபி சக்கரவர்த்தி நின்று தமது சைனியத்தை பார்வையிட்டதையும் நான் கண்ணால் பார்த்தேன். சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி இதோ புலிகேசியின் ஓலையும் இருக்கிறது. அம்பின் இறகிலே கட்டி இந்த ஓலை எனக்கு கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டே வெற்றி அல்லது மரணம் என்று எழுதியிருந்த ஓலைத்துண்டை சக்கரவர்த்தியிடம் பரஞ்சோதி காட்டினார். மிகவும் நல்லதாக போயிற்று. வாதாபிக்கு நேரும் கதிக்கு பாவம் பழி எல்லாம் அவன் தலைமேல் என்று மாமல்லர் உற்சாகமான குரலில் கூறிவிட்டு, சேனாதிபதி, இனிமேல் சந்தேகம் ஒன்றுமில்லையே, கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலாம் அல்லவா என்று கேட்டார். இனி ஒரு சந்தேகமும் இல்லை பிரபு. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்தில் நமது யானைப்படை கோட்டை வாசலை தகர்க்க ஆரம்பித்துவிடும். நம் வீரர்கள் கோட்டை மதலை தாண்டி உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்றார் சேனாதிபதி. பின்னர் அங்கு நின்ற தளபதிகளை பார்த்து, எல்லோரும் அவரவர்களுடைய படைகளுக்கு செல்லுங்கள். நகரத்திற்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னொரு தடவை நம் வீரர்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்கள். பேரிகை முழக்கம் கேட்டதும் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்றார். இதை கேட்டதும் அங்கு நின்ற தளபதிகள் எல்லோரும் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு உற்சாகத்துடன் விரைந்து வெளியேறினார்கள். சக்கரவர்த்தியும் அவருடைய மெய்க்காவலர் இருவரும், மானவன்மரும் சேனாதிபதி பரஞ்சோதி மட்டும் அங்கே மிச்சமாக இருந்தார்கள். சேனாதிபதி, நகரத்திற்குள் நடந்து கொள்ள வேண்டியது பற்றி நம் வீரர்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் மாமல்ல சக்கரவர்த்தி. பிரபு, குழந்தைகளும் ஸ்திரீகளும் எந்த விதத்திலும் துன்பம் உண்டாக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண் மக்களில் எதிர்த்தவர்களை எல்லாம் கொன்றுவிடும்படியும் பணிந்தவர்களை எல்லாம் சிறைபிடிக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கிறேன். வாதாபி நகரில் ஒரு வீடு மிச்சமில்லாமல் எரிந்து சாம்பலாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறேன். தீயை அணைக்க முயலுவரை எல்லாம் கொன்றுவிடும்படி சொல்லியிருக்கிறேன். நகரை விட்டு ஓட முயலும் பிரஜைகளை போகவிடும்படியும், ஆனால் அவர்கள் எந்தவிதமான பொருளையும் கொண்டு போக விடக்கூடாது என்றும் ஆணையிட்டிருக்கிறேன். நம்முடைய வீரர்கள் வாதாபி நகரிலிருந்து அவரவரால் முடிந்த வரையில் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும், ஒருவரும் கொண்டு வருவதில் பாதி பொருள் அவர்களுக்கே திருப்பிக் கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏதானும் கட்டளை இருந்தால் தெரியப்படுத்த வேண்டும் என்றார் பரஞ்சோதி. சேனாதிபதி, நான் சொல்வதற்கு ஒரு விஷயமாவது மிச்சம் வைக்கவில்லை. எல்லாம் முன் யோசனையுடன் செய்திருக்கிறீர்கள் என்றார் மாமல்லர். பிரபு, இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை நம் இலங்கை இளவரசருக்கு என்று வைத்திருக்கிறேன். தாங்கள் கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்றார். மாமல்லர் மறுமொழி கூறுவதற்குள்ளேயே சேனாதிபதியின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்றார் மானவர்மர். வாதாபி சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உலகத்தில் வேறு எந்த நாட்டு அரசர் அரண்மனையிலும் இல்லாத செல்வங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹர்ஷவர்தனர் 5 வருஷத்திற்கு ஒரு முறை தம் செல்வங்களை எல்லாம் பிரஜைகளுக்கு தானம் செய்து விடுகிறார். மகாலோபியான புலிகேசி அப்படியெல்லாம் செய்வதில்லை. 30 வருஷமாக சேகரித்த குபேர சம்பத்துக்கள் புலிகேசின் அரண்மனையில் இருக்கின்றன. அந்த செல்வங்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மானவர்மர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா செல்வங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு பிறகுதான் அரண்மனை எரிக்க வேண்டும். இந்த காரியத்தில் மானவர்மருக்கு ஒத்தாசை செய்ய 5000 வீரர்களை தனியாக வைத்திருக்கிறேன். இதையெல்லாம் மாமல்லரை பார்த்தே சேனாதிபதி கூறினார். சேனாதிபதி, தங்கள் விருப்பத்தை மானவர்மர் நிறைவேற்றுவாரானால் வாதாபி நகருக்குள்ளே அரண்மனை செல்வங்களைத் தவிர காப்பாற்ற வேண்டிய செல்வம் வேறொன்றும் இல்லையா? அதை பற்றி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று மாமல்லர் கேட்டபொழுது அவரது குரல் கம்மிற்று. சிவகாமி தேவியை பற்றித்தான் சக்கரவர்த்தி கேட்கிறார் என்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டார். பிரபு, அந்த பொறுப்பை மட்டும் அடியேன் வைத்துக் கொண்டிருக்கிறேன். வேறு யாரிடமும் அதை ஒப்புவிக்க எனக்கு விருப்பமில்லை என்றார். மிகவும் நல்லது. சத்ருக்னன் இதுவரையில் செய்தி ஒன்றும் கொண்டு வரவில்லையா? ஒவ்வொரு கணமும் அவனைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சேனாதிபதி, எல்லோருக்கும் கட்டளையிட்டீர். எனக்கு மட்டும் ஒரு வேளையும் தரவில்லையே. நான் என்ன செய்யட்டும்? பிரபு, தாங்கள் இங்கேயே இந்த கூடாரத்திலேயே இருக்க வேண்டும் என்பது அடியேன் பிரார்த்தனை.
வாதாபி நகரத்திற்குள் நான் வரவே வேண்டாமா? அவசியமானால் சொல்லி அனுப்புகிறேன். உடனே வந்து சேர ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்னோடு கண்ணனை ரதத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படியே அழைத்து கொண்டு போங்கள். இங்கே நான் முள்ளின் மேல் இருப்பது போலத்தான் இருப்பேன். பிரபு, விநாயக பெருமான் கருணையினால் எல்லாம் நன்றாக முடியும். கவலைப்பட வேண்டாம். அவசியம் ஏற்பட்டதும் உடனே சொல்லி அனுப்புகிறேன். இப்பொழுது விடை கொடுங்கள். போய் வாருங்கள் சேனாதிபதி. வழக்கம் போல வெற்றி மாலை சூடி திரும்புங்கள். சேனாதிபதி கூடாரத்திலிருந்து விரைந்து சென்றார். அவர் போனவுடன் சக்கரவர்த்தி, இது என்ன? திடீரென்று விநாயக கடவுளிடம் இவருக்கு இவ்வளவு பக்தி என்று வியந்தார் மானவர்மர். சத்ருக்னன் பீதி. சக்கரவர்த்தியிடம் சேனாதிபதி கூறிய வண்ணமே அன்று சூரியன் அஸ்தமித்த ஒரு முகூர்த்த நேரத்திற்கெல்லாம் யுத்த பேரியை முழங்கியது. வாதாபி கோட்டையை சுற்றி நாற்புறமும் சூழ்ந்திருந்த பல்லவ வீரரின் மகா சைன்யம் இடம்பெயர்ந்து கோட்டை மதலை நோக்கி முன்னேறத் தொடங்கியது. காற்றில் அசைந்தாடும் கொடிகளாகிய அலைகளோடு கூடிய அந்த சேனா சமுத்திரமானது வாதாபி கோட்டையை மூழ்க அடிக்கும் நோக்கத்துடன் பொங்கி முன்னேறுவது போல காணப்பட்டது. பல்லவ சைனியத்தின் யானைப்படை 4 கோட்டை வாசல்களையும் நோக்கி சென்ற காட்சி கருங்குண்டுகள் இடம்பெயர்ந்து செல்லும் காட்சியை ஒத்து இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திற்காகவே வெகு நாளாக பயிற்சி பெற்று காத்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான யானைகள் துதிக்கைகளில் இரும்பு பலகைகளையும் வைரம் பாய்ந்த மரத்தூண்களையும் தூக்கி கொண்டு அசைந்து அசைந்து சென்ற பொழுது பூமி அதிர்ந்தது. புழுதி படலங்கள் கிளம்பி வானத்தை மறைத்தன. 1,00,000 வீரர்களும் 10,000 யானைகளும் சேர்ந்தாற்போல இடம்பெயர்ந்து சென்றதனால் ஏற்பட்ட ஓசை சண்டமாரதம் அடிக்கும் போது மகா சமுத்திரத்தில் உண்டாகும் பெரும் கோஷத்தை ஒத்திருந்தது. சற்று நேரம் வரையில் அவ்வளவு சைன்யமும் இருட்டிலே இடம்பெயர்ந்து சென்றன. திடீரென்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீவர்த்திகளும் தீப்பந்தங்களும் தோன்றலாயின. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அவை 10, 100, 1000, 10,000 என்ற கணக்கில் எரியத் தொடங்கின. அந்த தீவர்த்திகளிலும் தீபந்தங்களிலும் எழுந்த புகை நாற்புறமும் பரவி சூழ்ந்து ஒரு பயங்கரமான மாயலோக காட்சியை அளித்தது. சேனாதிபதி பரஞ்சோதி தமது கூடாரத்திற்கு வெளியில் நாற்புறமும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அமைதியின்றி அங்கும் இங்கும் நடந்ததையும் கத்தியினால் பூமியை கீறி கோலம் போட்டதையும் பார்த்தால் அவர் யாரையோ எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக தோன்றியது. இப்பொழுது சடையனும் இன்னும் 4 பேரும் வாதாபி கோட்டை வாசலில் இருந்த கணபதியை தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். விக்கிரகத்தை கூடாரத்திற்குள் கொண்டு போய் வைக்கும்படி பரஞ்சோதி கட்டளையிட்டார். அவர்கள் பின்னால் பரஞ்சோதியும் உள்ளே சென்று சடையனை பார்த்து, அப்பனே, நீயும் உன்னுடைய ஆட்களும் இங்கேயே இருந்து இந்த கணபதி ராயனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மனோரதம் நிறைவேறினால் சிவகாமி தேவிக்கு எந்தவித தீங்கும் நேரிடாமல் வாதாபி கோட்டைக்குள்ளே இருந்து பத்திரமாக கொண்டு சேர்த்தேனேயானால் இந்த விநாயகப் பெருமானை என் கிராமத்திற்கு கொண்டு போய் கோவில் கட்டி வைத்து தினமும் 3 வேளை பூஜை செய்விப்பதாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். மீண்டும் அவர், சடையப்பா, இங்கே இருந்து நீங்கள் இந்த விக்கிரகத்தை காத்து கொண்டிருப்பதானால் வாதாபி கொள்ளையில் உங்களுக்கு பங்கில்லாமல் போயிடும். அதற்கு நான் ஈடு செய்து கொடுக்கிறேன் என்றார். சுவாமி, ஆங்கை எப்படியோ அப்படியே நடந்து கொள்கிறோம் என்றான் சடையப்பன். சேனாதிபதி பரஞ்சோதி பின்னர் கணபதியின் விக்கிரகத்தை நோக்கி கைகூப்பி கொண்டு கண்களை மூடிய வண்ணம் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தார். அதே சமயத்தில் வெளியில் யாரோ ஓடிவரும் சத்தம் கேட்டது. அடுத்த கணம் சத்ருக்னன் தலைவிரி கோலமாக உள்ளே ஓடி வந்தான். அவனுடைய முகம் பேய் அடித்தவன் முகம் போல இருந்தது. பரஞ்சோதி அவனை திரும்பி பார்த்து, சத்ருக்னா, இது என்ன கோலம்? ஏன் இப்படி பீதி கொண்டவனைப் போல இருக்கிறாய்? ஏதாவது பெரிய ஆபத்து நேர்ந்ததா? போன காரியத்தில் வெற்றி கிடைக்கவில்லையா என்று கேட்டார். சேனாதிபதி, என் வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கரமான ஆபத்துகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நேற்றும் இன்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தைப் போல இதுவரையில் ஏற்பட்டதில்லை என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்றவர்களை பார்த்தான். அந்த குறிப்பை உடனே உணர்ந்து சேனாதிபதி அவர்களை வெளியில் போகச் சொன்னார். அவர்கள் போனவுடன் சத்ருக்னனை பார்த்து, சத்ருக்னா, கோட்டையை தாக்க ஆரம்பித்தாகிவிட்டது. சிறிதும் தாமதிக்க நேரமில்லை. உன்னுடைய கதையை சுருக்கமாக சொல்லி முடி. போன காரியத்தில் வெற்றி அடைந்தாயா இல்லையா? அதை முதலில் சொல் என்றார். சேனாதிபதி, கோட்டைக்குள் போக ரகசிய சுரங்க வழி இருக்கிறது. அது இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அதன் வழியாக கோட்டைக்குள் போவது சுலபமான காரியமில்லை. கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது. இனி சுரங்க வழியில் போய்த்தான் என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றிற்கும் தங்களிடம் யோசனை கேட்டுக்கொண்டு போக வந்தேன் என்று சொல்லி பிறகு தான் வந்த வரலாற்றை கூறினான். பயங்கர குகை. சேனாதிபதி பரஞ்சோதியிடம் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் என்றுமில்லாத பதைப்பதைப்போடு கூறிய வரலாறு பின்வருமாறு. சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் கட்டளையிட்டபடி சத்ருக்னனும் குண்டோதரனும் நகரத்திற்குள் போவதற்கு ரகசிய சுரங்க வழி இருக்கிறதா என்று கோட்டையை சுற்றியுள்ள பிரதேசங்களில் தேட ஆரம்பித்தார்கள்.
காபாலிகர்களின் பலிப்பீடத்திற்கு அருகிலுள்ள மேடும் பள்ளமுமான பாறைகளிலேதான் சுரங்க வழி இருந்தால் இருக்க வேண்டும் என்று அந்த பாறைகளிலே எல்லாம் நுணுக்கமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி தேடி வரும்பொழுது ஒரு நாள் இரவில் ஏதோ தீ எறிவதை பார்த்து அதன் அருகே சென்றார்கள். தீயின் அருகில் ஒரு மனிதனும் ஸ்திரீயும் காணப்பட்டனர். அந்த மனிதன் நாகநந்தி பிக்ஷு என்று தெரிந்தது. ஸ்திரீயோ பயங்கர தோற்றம் கொண்ட காபாலிகை. அவர்களுடைய சம்பாஷணையை மறைந்திருந்து ஒற்று கேட்டதில் விளக்கமான ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் புலிகேசி, சிவகாமி என்ற பெயர்கள் அடிக்கடி கேட்டன. காபாலிகையை தமக்காக ஏதோ ஒத்தாசை செய்யும்படி நாகநந்தி கேட்டுக்கொண்டிருந்ததாக மட்டும் தெரிந்தது. பொழுது விடியும் சமயத்தில் பிக்ஷுவும் காபாலிகையும் ஒரு குகையை மூடியிருந்த பாறையை உருட்டி தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போனார்கள். அவர்கள் உள்ளே போனதும் குகை துவாரம் மறுபடியும் மூடப்பட்டது. சத்ருக்னனும் குண்டோதரனும் வெகு நேரம் காத்திருந்து பார்த்த பிறகு அந்த பாறையை தாங்களும் பெயர்த்து தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போகலாம் என்று எண்ணினார்கள். அதே சமயத்தில் உட்புறம் இருந்து பாறை அசைக்கப்பட்டதைக் கண்டு நல்ல வேளையாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். காபாலிகை மட்டும் வெளியில் வந்தாள். அவள் குகை வாசலை விட்டு அப்பால் போகும் சமயத்தில் குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்று காத்திருந்தார்கள். பகலெல்லாம் அவள் குகை துவாரத்தை விட்டு அசையவில்லை. சாயங்கால வேளையில் அவள் கொஞ்சம் அப்பால் போன சமயம் குண்டோதரனை வெளியில் நிறுத்திவிட்டு சத்ருக்னன் மட்டும் குகைக்குள் நுழைந்தான். அப்பா, அந்த குகையின் பயங்கரத்தை நினைத்தால் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இரவில் தூக்கமே வராது. அப்படி மனிதரின் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அங்கே குவிந்து கிடந்தன. நாற்றமோ சகிக்க முடியவில்லை. குகைக்குள்ளே ஒரே இருட்டாக இருந்தபடியால் அதற்குள் சுரங்க வழி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென்று கொஞ்சம் தெரிந்த வெளிச்சமும் மறைந்துவிட்டது. சத்ருக்கன் தான் நுழைந்து வந்த துவாரம் எங்கே என்று பார்த்தான். துவாரம் இருந்த இடம் தெரியவில்லை. காபாலிகை வெளியில் இருந்தபடியே குகை துவாரத்தை அடைத்து விட்டாள் என்று ஊகித்ததும் அவன் அடைந்த திகிலை சொல்ல முடியாது. காபாலங்களும் எலும்புகளும் கும்மிருட்டும் துர்நாற்றமும் நிறைந்த அந்த பயங்கர குகைக்குள்ளே அவன் எத்தனை நேரம் கழித்தானோ தெரியாது. எவ்வளவோ முயற்சி செய்தும் துவாரம் இருந்த இடத்தையே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 4 யுகங்கள் என்று தோன்றிய காலம் அவன் அந்த இருண்ட குகைக்குள்ளே அங்கும் இங்கும் பயனின்றி அலைந்து உழன்ற பிறகு திடீரென்று சிறிது வெளிச்சம் ஒரு பக்கத்தில் காணப்பட்டது. குகையின் துவாரம் திறந்தது. காபாலிகை உடனே உள்ளே நுழைந்தாள். அவள் கையில் ஒரு மனித காபாலமும் எலும்புகளும் கொண்டு வந்தாள். சத்ருக்னன் குகையின் ஒரு கோடியில் சென்று பாறை சுவரோடு ஒட்டி கொண்டு நின்றான். காபாலிகை கையில் கொண்டு வந்த கபாலத்தையும் எலும்புகளையும் ஓரிடத்தில் தனியாக பத்திரப்படுத்தி வைத்த பிறகு குகையின் மத்தியில் தரையில் உட்கார்ந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை பெயர்த்தாள். பெயர்த்த இடத்தில் அவள் இறங்கிய பொழுது அதுதான் சுரங்க வழியாக இருக்க வேண்டும் என்று சத்ருக்னன் ஊகித்து கொண்டான். இத்தனை நேரம் அந்த பயங்கர குகையில் ஆகாரம் தண்ணீரின்றி காத்திருந்தது வீண் போகவில்லை என்று எண்ணி சந்தோஷப்பட்டான். சுரங்கத்தில் இறங்கிய காபாலிகை தன் மனதை மாற்றிக்கொண்டாள் என்று தோன்றியது. மறுபடியும் மேலே ஏறினாள். திறந்த சுரங்கவாயை மறுபடியும் மூடிவிட்டு அதன் மேலே படுத்து தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தாள். அவளுடைய பேச்சிலிருந்து சில முக்கிய விஷயங்கள் தெரிய வந்தன. அவள் நாகநந்தி என்கிற புத்த பிக்ஷுவை காதலித்தாள் என்றும் அதன் காரணமாக சிவகாமியை துவேஷித்தாள் என்றும் புலிகேசி இறந்து விட்டான் என்றும் அவனுடைய எலும்பையும் கபாலத்தையும் தான் அவள் சற்று முன் குகைக்குள் கொண்டு வந்தாள் என்றும் நாகநந்தி பிக்ஷு புலிகேசியைப் போல வேஷம் போட்டு நடித்து வாதாபி சக்கரவர்த்தியாகி சிவகாமியை சக்கரவர்த்தினியாக்க விரும்புகிறார் என்றும் அதை தடுக்க இந்த காபாலிகை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள் என்றும் தெரிந்தது. வெகு நேரம் இப்படி அவள் தனக்குத்தானே பிதற்றிக் கொண்டிருந்த பிறகு மௌனமானாள். அவள் தூங்குகிறாள் என்று எண்ணிய சத்ருக்னன் அந்த சமயத்தில் தப்பி வெளியேற தீர்மானித்தான். திறந்திருந்த குகை துவாரத்தை நோக்கி மெல்ல மெல்ல அடி வைத்து நடந்தான். துவாரத்துக்கு அருகில் வந்ததும் விரைவாக அதில் நுழைந்து வெளியில் குதித்தான். குதித்த அதே சமயத்தில் அவனுடைய ஒரு கையை குகைக்கு உள்ளே இருந்து யாரோ பற்றினார்கள். சத்ருக்னன் திடுக்கிட்டு பார்த்தான். காபாலிகை குகையின் உட்புறத்தில் நின்றபடி அவனுடைய ஒரு கையை கெட்டியாக பிடித்து கொண்டு பயங்கரமாக உருமினாள். சத்ருக்னனுடைய சப்த நாடி ஒடுங்கிவிட்டது. செத்தோம் என்று எண்ணிக்கொண்டான். ஆயினும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடைசி முயற்சியாக கையை திமிரினான். எனினும் காபாலிகையின் இரும்பு பிடியிலிருந்து அவனால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. காபாலிகை அப்பொழுது லம்போதரா என்று கூவினாள். இதோ வந்துவிட்டேன் தாயே என்று குண்டோதரன் பக்கத்து பாறை மரவிலிருந்து ஓடி வந்ததை பார்த்ததும் சத்ருக்னனுக்கு வியப்பினால் வாயடைத்து போயிற்று. சத்ருக்னனை பார்த்து குண்டோதரன் கண்களினால் சமிக்கை செய்து கொண்டே அவன் அருகில் ஓடி வந்தான். குகையின் உள்ளே நின்ற காபாலிகை, லம்போதரா, இந்த திருட்டு ஒற்றனை சற்றே பிடித்துக்கொள்,
கத்தி எடுத்துக்கொண்டு வருகிறேன், விட்டுவிட மாட்டாயே என்றாள். ஒரு நாளும் விடமாட்டேன் அம்மா, இவனை முதல் பலி நானே கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி சத்ருக்னனை கெட்டியாக பிடித்து கொண்டான் குண்டோதரன். காபாலிகை உள்ளே சென்றாள். உடனே குண்டோதரன் சத்ருக்னனுக்கு சமிக்கை காட்டி பிடியை தளர்த்த சத்ருக்னன் தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடினான். குண்டோதரன் பெரும் கூச்சல் போட்ட வண்ணம் அவனை துரத்தி கொண்டு ஓடினான். கொஞ்ச தூரத்தில் ஒரு பாறை மறைவுக்கு வந்ததும் குண்டோதரன் நின்று, சுவாமி, உங்களுடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த காபாலிகையின் சிஷ்ய பிள்ளையானேன். என்னை பற்றி கவலை வேண்டாம், நான் இங்கிருந்து இவளை சமாளித்துக் கொள்கிறேன். நீங்கள் சீக்கிரம் போங்கள், கோட்டை தாக்குதல் ஆரம்பமாகி விட்டதாக தோன்றுகிறது என்றான். குகைக்குள்ளே சுரங்க வழி இருக்கிறது. குண்டோதரா, நான் போய் சேனாதிபதியிடம் சொல்லி ஆட்களுடன் வந்து சேர்கிறேன். அதுவரை நீ இந்த ராட்சசியை எப்படியாவது சமாளித்துக் கொண்டிரு. அவளை சுரங்க வழியில் போக விடாதே என்று சத்ருக்னன் சொல்லிவிட்டு ஓட்டமாக சேனாதிபதியை தேடி ஓடி வந்தான். பிறகு குண்டோதரனுடைய கதி என்ன ஆயிற்று என்பது சத்ருக்னனுக்கு தெரியாது. மேற்கூறிய வியப்பும் பயங்கரமும் நிறைந்த வரலாற்றை கேட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருக்னா, மிகவும் அவசரமான சமயத்தில் இப்படிப்பட்ட முக்கிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். நன்றாய் யோசிப்பதற்கு கூட நேரமில்லை. கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது. நாளை பொழுது விடுவதற்குள் கோட்டைக்குள் பிரவேசித்து விடுவோம். எல்லாவற்றிற்கும் நீ 100 வீரர்களுடன் அந்த காபாலிகையின் குகைவாசலுக்கு போ. சுரங்க வழி மூலமாக யாரும் வெளியில் தப்பித்து கொண்டு போகாமல் பார்த்துக்கொள். முடிந்தால் நீயும் குண்டோதரனும் சுரங்க வழியாக கோட்டைக்குள்ளே வந்து சேருங்கள். கோட்டை வாசல் திறந்ததும் நான் நேரே சிவகாமி தேவியின் வீட்டிற்கு செல்கிறேன். கணேசரின் கருணை இருந்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றி ஆயனரிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று கவலையோடு கூறினார். வாதாபி தகனம். மாமல்ல சக்கரவர்த்தி தமது கூடாரத்தின் வாசலில் நின்று மாபெரும் பல்லவ சைனியம் வாதாபி கோட்டை மதிலை நெருங்கிச் செல்லும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். தமது வாழ்நாளிலேயே மிக முக்கியமான சம்பவம் தம் கண் முன்னால் நடைபெறத் தொடங்கி இருக்கிறது என்பதை அவருடைய அந்தராத்மா அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. அன்றிரவு நடக்கப் போகும் மகத்தான கோட்டை தாக்குதலின் காரணமாக 1000 வருஷங்கள் வரையில் அவருடைய பெயர் வாதாபி கொண்ட நரசிம்மன் என்று சரித்திரத்தில் பிரசித்தி பெற்று விளங்கப் போகிறது. ஆனால் அவர் எந்த நோக்கம் காரணமாக இந்த மகத்தான சைனியத்தை திரட்டி கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுமா? சிவகாமிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி அன்றிரவோ மறுநாளோ நிறைவேறுவது நிச்சயம். 3 நாளைக்குள்ளே வாதாபி கோட்டை தகர்ந்து வாதாபி நகரம் பற்றி எறிவது நிச்சயம். ஆனால் அதை பார்ப்பதற்கு சிவகாமி உயிரோடு இருப்பாளா? ஆஹா, அந்த பாவி உயிரோடு இருந்து வாதாபி எறியும் காட்சியை பார்த்துவிட்டு வெளியேறி வந்தால்தான் என்ன? அவளுடைய வாழ்க்கை பழைய ஆனந்த வாழ்க்கையாக போகிறதா? ஒரு நாளும் இல்லை. அவளுடைய மனோராஜ்யமெல்லாம் ஒரு சிதைந்த கனவாகிவிட்டது. ஒருவேளை அந்த சிதைந்த கனவிலே சிவகாமி சில சமயம் இன்பத்தை காணக்கூடும். தமக்கோ அது கூட கிடையாது. தமது பிற்கால வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனமாகவே இருக்கும். அந்த எல்லையற்ற நெடிய பாலைவனத்தில் காணல் நீரை தவிர வேறு குளிர்ச்சியான காட்சியே தென்படப் போவதில்லை. இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த மாமல்லர் தம்மிடம் முடிவாக விடைபெற்று சென்ற பரஞ்சோதி மீண்டும் வருவதைக் கண்டு சிறிது வியப்புற்றவராக அவர் தம் அருகில் நெருங்கியதும், சேனாதிபதி, ஏதாவது புதிய விசேஷம் உண்டா என்று கேட்டார். ஆம் பிரபு, சத்ருக்னன் திரும்பி வந்தான் என்று சேனாதிபதி கூறி அவன் சொன்ன விஷயங்களை சுருக்கமாக தெரிவித்தார். எல்லாவற்றையும் கேட்ட மாமல்லர், இந்த செய்திகள் காரணமாக நமது யோசனையில் ஏதேனும் மாறுதல் உண்டா என்று கேட்டார். விசேஷமாக ஒன்றுமில்லை பிரபு. ஆனால் கோட்டை தாக்குதல்களை கூடிய விரைவில் நடத்த வேண்டிய அவசியம் அதிகமாகிறது. எதிரில் பாயும் புலியைக் காட்டிலும் காலடியில் நெளிந்து ஓடும் பாம்பு அதிக அபாயம் உள்ளதல்லவா? அப்படியானால் காபாலிகையின் கதையை நீர் நம்புகிறீரா? உமக்கு யுத்தச்சீட்டு அனுப்பியது புலிகேசி இல்லை, நாகானந்தி பிக்ஷுதான் என்று நினைக்கிறீரா? அப்படியானால் சிவகாமி தேவி பற்றிய கவலை அதிகமாகிறது. நானும் உங்களுடனே கோட்டைக்குள் இப்பொழுதே வந்து விடட்டுமா? வேண்டாம் பிரபு, தாங்கள் இங்கே இருப்பதுதான் உசிதம் என்று கருதுகிறேன். ஏது எப்படி போனாலும் இந்த தடவை தளபதி பரஞ்சோதி சிவகாமி தேவியை தாமே முதலில் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். முன் தடவை மாமல்லர் சிவகாமியை சந்தித்து பேசியதின் விபரீத விளைவை அவர் மறந்துவிடவே இல்லை. அம்மாதிரி இம்முறை ஏற்படாமல் தடுப்பது தம் கடமை என கருதினார். மாமல்லரும் பல காரணங்களினால் சிவகாமியுடனே சந்திக்க விரும்பவில்லை. எனவே அவர் பின்வருமாறு கூறினார். அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி, ஒரு விஷயத்தை மறந்துவிட வேண்டாம். புலியை விட பாம்பு கொடியது என்று நீர் கூறியது முற்றும் உண்மை. நாகநந்தி விஷயத்தில் தாட்சணியமே பார்க்க வேண்டாம். அந்த கள்ள பிக்ஷு உயிரோடு இருக்கும் வரையில் இந்த வாழ்க்கையில் நம் இருவருக்கும் நிம்மதி கிடையாது. இதை மறக்க மாட்டீர்கள் அல்லவா? மறக்க மாட்டேன் பிரபு. இதற்கு பிறகும் சேனாதிபதி தயங்கி நிற்பதைக் கண்டு மாமல்லர், இன்னும் ஏதாவது சொல்லுவதற்கு இருக்கிறதா என்றார். பரஞ்சோதி,
ஆம், இன்னும் ஒரே ஒரு விஷயம், மன்னிக்க வேண்டும். வாதாபி நகரை எரித்து விட வேண்டும் என்ற கட்டளையில் மாறுதல் ஒன்றுமில்லையே என்று கேட்டார். சேனாதிபதி, போதும், இந்த நிமிஷமே நான் கோட்டை வாசலுக்கு போகிறேன். இனி உம்மை நம்பி பயனில்லை. நீர் திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவபஜனை செய்யச் செல்லும் பிரபு. திருநீறு தரித்த பெருமான் திரிபுரத்தையே எரித்தார். இந்த வாதாபியை எரிப்பது அவருக்கு பெரிய காரியமில்லை. இன்று இரவே வாதாபி நகரம் பற்றி எறிவதைக் காண்பீர்கள். அப்படியானால் ஏன் இந்த தயக்கம், கேள்வியெல்லாம்? தங்களுடைய விருப்பத்தை நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்காகத்தான். கோட்டைக்குள் புகுந்த பிறகு நகரை எரிக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிட்டீர்கள். அதை மாற்றி செய்ய விரும்புகிறேன். முதலில் வாதாபி தகனம் ஆரம்பமாகப் போகிறது. வெளியில் இருந்தபடியே நெருப்பு பந்தங்கள் நகருக்குள் எரியும்படி கட்டளையிடப் போகிறேன். இதற்கு என்ன அவசியம்? நகருக்குள்ளே இருந்து நம் வீரர்கள் கொண்டு வரும் பொருட்களில் பாதி அவரவர்களுக்கே சொந்தம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையால் நகரம் பற்றியிருவதை காணும் பொழுது நம் வீரர்களின் வேகம் 1க்கு 10 மடங்காகும் பிரபு. நாளை சூரிய உதயத்திற்குள்ளே நாம் இந்த கோட்டைக்குள்ளே பிரவேசித்தாக வேண்டும். அதற்கு மேல் தாமதித்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றுவது அசாத்தியமாகிவிடலாம். சூரிய உதயமாகும் சமயத்தில் தாங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்று இரவு தூங்காமல் வாதாபி தகனத்தை பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியின் மறுமொழிக்கு காத்திராமல் சேனாதிபதி விரைந்து சென்றார். சேனாதிபதி கூறியபடியே அன்றிரவு நடுநீசி நேரத்தில் வாதாபி தகனம் ஆரம்பமாயிற்று. கோட்டை மதிலை சுற்றி ஆங்காங்கு பெரிய உயரமான தூக்கு மரங்கள் நிறுத்தப்பட்டன. அந்த மரங்களின் மீது ஏறி நின்று அதற்கென்று பயிற்சி செய்யப்பட்டிருந்த பல்லவ வீரர்கள் கொளுத்தப்பட்ட தீப்பந்தங்களையும் கந்தக வெடிகளையும் நகரத்திற்குள் வீசி எறிந்தார்கள். தீப்பந்தங்கள் போகும் போதே காற்றினால் ஜுவாலை விட்டுக்கொண்டு சென்று விழுந்த இடங்களிலெல்லாம் குபீர் குபீர் என்று தீ முட்டின. கந்தக வெடிகள் ஆங்காங்கு வெடித்து நெருப்பை பரப்பின. அன்றிரவு 3ஆம் ஜாமத்திற்குள் லட்சோப லட்சம் ஜனங்கள் வசித்த அந்த வாதாபி மாநகரத்தில் 4புறமும் தீ மூண்டு எரியத் தொடங்கியது. அக்னி தேவனுக்கு உதவி செய்ய வாயு பகவானும் வந்து சேர்ந்தார். மூண்டடித்த காற்றினால் தீயின் ஜுவாலைகள் குதித்து குதித்து பாய்ந்து வாதாபி நகரின் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாவற்றையும் விரைந்து விழுங்கத் தொடங்கின. தீயோடு புகையும் படலம் படலமாக எழுந்து 8 திசைகளையும் வானத்தையும் மறைத்தது. அதே சமயத்தில் பல்லவ பாண்டி வீரர்கள் கோட்டையை 4புறமும் சூழ்ந்து கொண்டு மதில் மீது ஏறி குதிக்க முயன்றார்கள். மதில் மீதிருந்த சலுக்க வீரர்கள் அவர்களை தடுத்தார்கள். அவர்களுடைய வாளாலும் வேளாலும் அம்புகளாலும் தாக்கப்பட்ட 1000 தமிழ் வீரர்கள் உயிரிழந்து விழுந்தார்கள். ஆயினும் சமுத்திரத்தில் பெருங்காற்று அடிக்கும் பொழுது ஓர் அலைக்கு பின்னால் இன்னொரு அலை இடைவிடாமல் வந்து கரையை மோதுவது போல தமிழ் வீரர்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தார்கள். அதோடு கோட்டையின் 4புறத்து வாசல்களும் பலமாக தாக்கப்பட்டன. ஏக காலத்தில் 10-12 யானைகள் தங்கள் துதிக்கையினால் பிரம்மாண்டமான மரத்தூண்களையும் இரும்பு உலக்கைகளையும் தூக்கி ஆவேசமாக கோட்டை வாசல் கதவுகளின் மீது மோதிய பொழுது அந்த கதவுகள் படார் படார் என்று தெரித்து முறிந்து விழுந்தன. சேனாதிபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தியிடம் கூறிய வண்ணமே அன்றிரவு 4ஆம் ஜாபம் முடியும் தருவாயில் வாதாபி கோட்டை வாசல்களை தகர்த்த பல்லவ வீரர்கள் ஏற்கனவே எரியத் தொடங்கியிருந்த வாதாபி நகருக்குள் பிரவேசித்தார்கள். கோட்டை மதிலை தாக்கிய பல்லவ வீரர்களும் 4புறத்திலும் உள்ளே குதிக்கத் தொடங்கிவிட்டார்கள். வாதாபி நகரம் தீக்கிரையாகும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவத்தை கீழ்வானத்தில் உதித்திருந்த விடிவெள்ளி கண்கொட்டாமல் பார்த்து வியந்து கொண்டிருந்தது. கொந்தளிப்பு. பல்லவ சேனா வீரர்கள் வாதாபி கோட்டையை சூழ்ந்து கொண்ட நாளிலிருந்து சிவகாமியின் உள்ளம் எரிமலையின் கர்ப்ப பிரதேசத்தைப் போல கொந்தளித்து கொண்டிருந்தது. கோட்டை சுவருக்கு அப்பால் வெகு சமீபத்தில் மாமல்லரும் ஆயனரும் இருந்த போதிலும் அவர்களைத்தான் பார்க்க முடியவில்லையே என்ற ஆத்திரமும் யுத்தத்தின் விளைவாக என்ன ஏற்படுமோ என்ற கவலையும் எல்லாம் நன்றாக முடிந்து மாமல்லரைத்தான் சந்திக்கும் பொழுது அவரிடம் என்ன பேசுவது, எப்படி நடந்து கொள்வது என்ற சிந்தனையும் அவளை வாட்டிக்கொண்டிருந்தன. வாதாபிக்கு வடதிசையில் நடந்த பெரும் போரில் பல்லவ சைனியம் வெற்றியடைந்து புலிகேசி மாண்ட செய்தி சிவகாமியின் காது கேட்டிய பொழுது அவளுடைய இதயம் பெருமையினால் வெடித்து போய்விடும் போல இருந்தது. அதோடு அந்த வெற்றியின் காரணமாக தன்னுடைய நிலைமையில் என்ன மாறுதல் ஏற்படுமோ என்ற கவலையும் உண்டாயிற்று. கோட்டை தளபதி பீமசேனன் அவளிடம் வந்து மாமல்லருக்கு ஓலை எழுதி தரும்படி கேட்டபொழுது சிவகாமி தன்னுடைய வாழ்க்கையில் என்றும் அடையாத பெருமிதத்தை அடைந்தாள். அவ்விதமே சேனாதிபதிக்கு ஓலையும் எழுதி தந்தாள். அதிலே தன்னுடைய அறிவினால் சிந்தித்து என்ன முடிவுகளுக்கு வந்திருந்தாளோ அந்த முடிவுகளை எல்லாம் எழுதியிருந்தாள். அவற்றையொட்டி வேண்டுகோளும் செய்திருந்தாள். ஆனால் அவளுடைய இதய அந்தரங்கத்தில் குடிக்கொண்டிருந்த உணர்ச்சியை அந்த ஓலை பிரதிபலித்ததாக சொல்ல முடியாது. தன்னையும் தன் கலையையும் அவமதித்து அவமானப்படுத்திய அந்த நகரத்து மக்கள் மீது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்னும் ஆசை அவளுடைய உள்ளத்தின் அடிவாரத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்தது. எனவே ஓலை எழுதி அனுப்பிய பிறகு சிவகாமி ஒவ்வொரு சமயம் ஏன் அந்த ஓலையை எழுதி அனுப்பினோம்,
அவ்வாறு எழுதி அனுப்ப நமக்கு என்ன உரிமை? இவ்வளவு பெரும் பிரயத்தனங்களுடனே படையெடுத்து வந்திருக்கும் மாமல்லரும் சேனாதிபதியும் அதை குறித்து என்ன எண்ணுவார்களோ? பெண் புத்தியின் பேதமையை குறித்து பரிகசித்து இகழ்வார்களோ? ஒருவேளை அதை ஒப்புக்கொண்டு காரியம் நடத்திய பிறகு என்னை ஏசி காட்டுவார்களோ என்றெல்லாம் எண்ணமிட்டாள். அவ்விதம் தான் ஓலை எழுதி அனுப்பியது குறித்து அவளை பச்சாதாபம் கொள்ளச் செய்த சம்பவங்கள் சிலவும் பிற்பாடு ஏற்பட்டன. கோட்டை தளபதி சிவகாமியின் மாளிகைக்கு வந்துவிட்டு போனதிலிருந்து அவளுடைய மாளிகை வாசலில் அடிக்கடி கூட்டம் சேர ஆரம்பித்தது. அநேகமாக சிவகாமியை மறந்துவிட்டிருந்த வாதாபி மக்கள் அப்பொழுது தங்களுக்கு நேர்ந்திருக்கும் பெரும் விபத்திற்கு காரணம் சிவகாமிதான் என்பதை நினைவு கூர்ந்து அவள் வசித்த வீதியில் கூட்டம் போடவும் அவளை பற்றி இகழ்ந்து பேசவும் ஏசவும் ஆரம்பித்தார்கள். கூட்டத்தின் இரைச்சலை கேட்டு சிவகாமி அதன் காரணத்தை அறிந்து கொள்வதற்காக பலகனியின் வழியாக எட்டி பார்த்த பொழுது அந்த ஜனங்கள் ஓஹோ என்று சப்தமிட்டு சிரித்தும் கோரணி காட்டியும் ஏளனம் செய்தார்கள். விஷயம் இன்னதென்பதை ஏற்கனவே அறிந்திருந்த சிவகாமியின் தோழி பெண் அவளை பலகனியின் பக்கத்திலிருந்து பலாத்காரமாக இழுத்துச் சென்றாள். அப்பொழுது மறுபடியும் அந்த ஜனக்கூட்டம் விகாரமாக கூச்சலிட்டு கேலி சிரிப்பு சிரித்த சப்தம் சிவகாமியின் காதில் வீழ்ந்தது. அவளுடைய இருதயத்தில் வெகு காலத்திற்கு முன்பு எரிந்து அடங்கி மேலே சாம்பல் பூத்து கிடந்த குரோத தீயானது அந்த நிமிஷத்தில் மறுபடியும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. மாமல்லர் மட்டும் உண்மையான வீரமுள்ள ஆண்மகனாக இருந்தால் நான் பேதமீனால் எழுதிய ஓலையை கிழித்து எறிந்துவிட்டு இந்த நகரத்திற்குள்ளே படையுடன் பிரவேசிப்பார். என்னுடைய பழைய சபதத்தை நிறைவேற்றுவார். இந்த நகரத்தை நரகமாக்கி நாகரிகம் சிறிதுமற்ற மிருகப்பிராயமான இந்த மக்கள் ஓலமிட்டு அலறி ஓடும்படி செய்வார். அந்த காட்சியை பார்த்தால்தான் என் உள்ளம் குளிரும் என்று எண்ணிக்கொண்டாள். அந்த காட்சியை தன் மானசீக திருஷ்டியில் பார்த்து மகிழவும் தொடங்கினாள். நேரமாக ஆக தெருவில் கூட்டமும் கூச்சலும் அதிகமாகிக் கொண்டு வந்தன. கூட்டத்திலே இருந்த சில உற்சாக புருஷர்கள் வீட்டின் கூரை மீதும் வாசற் கதவின் மீதும் கல்லை விட்டு எறிந்தார்கள். கல் கதவின் மேல் விழுந்து படார் சப்தம் உண்டாக்கிய பொழுது கூட்டத்தில் கேலி சிரிப்பு பீரிட்டு எழுந்தது. அன்று மாலை திடீரென்று அப்பெரும் கூட்டத்தில் ஒரு கணம் நிசப்தம் ஏற்பட்டது. அந்த நிசப்தத்தை கலைத்து கொண்டு பறைகொட்டும் சப்தம் கேட்டது. பறை சப்தம் நின்றதும் இடிமுழக்கம் போன்ற ஒரு குரல், சக்கரவர்த்தி கோட்டைக்குள் வந்து விட்டார். பல்லவர் படையை துவம்சம் செய்து வெற்றி கொடி நாட்டப் போகிறார். எல்லோரும் அவரவர்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். ஆயுதம் எடுக்க தெரிந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் அரண்மனை வாசலுக்கு வந்து சேருங்கள் என்று முழங்கிற்று. உடனே அந்த ஜனக்கூட்டத்தில் வாதாபி சக்கரவர்த்தி வாழ்க, பல்லவ மாமல்லர் நாசமடைக என்று குதூகல கோஷம் எழுந்தது. கும்மாளமாக இரைச்சல் போட்டுக்கொண்டு ஜனங்கள் கலைய ஆரம்பித்தார்கள். ஏதோ இந்திரஜாலத்தினால் நடந்தது போல கண்மூடி திறக்கும் நேரத்தில் சிவகாமியின் மாளிகை வாசலில் ஒருவரும் இல்லாமற் போயினர். அவ்விதம் வெறுமையான இடத்தில் சிறிது நேரத்திற்கெல்லாம் சலுக்கு வீரர்கள் 20 பேர் வந்து நின்றார்கள். சிவகாமியின் மாளிகை வாசலையும் வீதியின் இருபுறங்களையும் அவர்கள் காவல் புரிய தொடங்கினார்கள். சிவகாமி தன்னுடைய தோழி பெண்ணின் மூலம் மேற்கூறிய சம்பவங்களுக்கான காரணங்களை அறிந்த பொழுது அவளுடைய மனம் ஒருவாறு நிம்மதியடைந்தது. புலிகேசி உயிர் பிழைத்து கோட்டைக்குள் வந்துவிட்டபடியால் இனி யுத்தம்தான், சந்தேகமில்லை. தன்னுடைய சபதம் நிறைவேறும் காட்சியை கண்ணால் பார்த்தால் போதும். மற்றபடி எது எப்படியானாலும் ஆகிவிட்டு போகட்டும். மூர்க்க வாதாபி ஜனங்களாலோ ராட்சச புலிகேசியினாலோ தனக்கு ஏதாவது அபாயம் நேரக்கூடும். நேர்ந்தால் நேரட்டும். அதை எதிர்பார்த்து சிவகாமி கையில் கத்தி ஒன்றை ஆயத்தமாக வைத்திருந்தாள். தன்னுடைய கற்புக்கு பங்கம் வரும்படியான காரியம் ஏற்படுவதாக இருந்தால் பிராண தியாகம் செய்து கொள்வதென்று வெகு காலமாக அவள் உறுதி கொண்டிருந்தாள். கையிலே கத்தி இருக்கிறது. கொல்லைப்புறத்து கிணறு இருக்கவே இருக்கிறது. பல்லவ சைனியம் வாதாபி கோட்டையை தாக்க ஆரம்பித்த அன்று சாயங்காலம் அந்த நகருக்குள்ளே சூறைக்காற்றும் பெருமழையும் சேர்ந்தடிக்கும் பொழுது நடுக்கடலில் என்ன விதமான பயங்கர ஓசை எழுமோ அம்மாதிரி ஓசை எழுந்தது. நூற்றுக்கணக்கான யுத்த பேரிகைகளின் முழக்கம், ஆயிரக்கணக்கான தாரை, தப்பட்டை, சங்கம் முதலியவைகளின் ஒளி, 10,000கணக்கான வீரர்களின் ஜெயகோஷம், லட்சக்கணக்கான மக்களின் ஆறாவார இரைச்சல். இந்த ஓசைகளெல்லாம் கோட்டை மதில்களிலும் மண்டபங்கள் கோபுரங்களிலும் மோதும் போது எழுந்த பிரதித்வனியெல்லாம் சேர்ந்து இன்னதென்று விவரித்து சொல்ல முடியாத பேரொளியாக திரண்டு எழுந்து கேட்போரின் உடல் நரம்புகளையெல்லாம் முறுக்கிவிட்டு உள்ளங்களை வெறிகொள்ளச் செய்தன. அன்று சூரியஸ்தமான நேரத்தில் அந்த மாநகரில் வாழ்ந்த 10 லட்சம் ஜனங்களும் ஏறக்குறைய பித்து பிடித்தவர்கள் போலாகி தாம் செய்யும் காரியம் இன்னதென்று தெரியாமல் செய்கிறவர்களும் தாம் பேசுவது இன்னதென்று தெரியாமல் பேசுகிறவர்களும் ஆனார்கள். இத்தகைய வெறி சிவகாமியையும் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாகவே ஆட்கொண்டது. ஒரு கண நேரமாவது அவளால் ஓரிடத்தில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போவது என்பது அவளுக்கு இயலாத காரியம். சிறிது நேரம் வீட்டுக்குள்ளேயே அங்குமிங்கும் நடந்தாள். பிறகு
பலகனியின் வழியாக வாசலில் எட்டி பார்த்தாள். ஜனங்கள் தலைதெறிக்க கிழக்கே இருந்து மேற்கேயும் மேற்கே இருந்து கிழக்கேயும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். வீட்டின் மேல் மச்சில் ஏறி பார்த்தாள். நகரின் அலங்கோல காட்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தது. அவளுடைய மாளிகையின் பின்புறத்தில் கோட்டை மதில் வெகு சமீபத்தில் இருந்தபடியால் அதன் மீது ஏறி போருக்கு ஆயத்தமாக நின்ற வீரர்களின் காட்சியை நன்றாக பார்க்க முடிந்தது. மற்றும் வீதிகளில் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த போர் வீரர் படைகளையும் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்த ஜனங்களின் காட்சியையும் பார்க்க முடிந்தது. மறுபடியும் கீழிறங்கி அவளுடைய தோழி பெண்ணை தெருவாசலில் போய் விவரம் அறிந்து கொண்டு வரும்படி ஏவினாள். அவ்விதமே தோழி வெளியே போய்விட்டு வந்து அன்றிரவு பல்லவர் படை கோட்டையை தாக்கப் போவதாக செய்தி கொண்டு வந்தாள். அது மட்டுமல்ல, தான் அன்றிரவு சிவகாமிக்கு துணையாக இருக்க முடியாதென்றும் யுத்த நிலைமை என்ன ஆகுமோ என்ற பீதி ஏற்பட்டிருப்பதால் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் உறவினரோடு இருக்க விரும்புவதாகவும் கூறினாள். சிவகாமி அவளை எவ்வளவு கேட்டுக்கொண்டும் பயனில்லை. மற்றொரு வேலைக்காரியையும் அழைத்து கொண்டு அவள் போய்விட்டாள். அவ்விருவரும் போகும்போது மாளிகையின் கதவு திறந்த சமயம் வாசலில் காவல் புரிந்த வீரர்கள் பொறுமையிழந்து தாங்கள் மட்டும் எதற்காக அங்கு நின்று அந்த வீட்டை காவல் புரிய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தது சிவகாமியின் காதிலே விழுந்தது. கதவை கெட்டியாக சாத்தி தாள்கள் எல்லாவற்றையும் போட்டாள். அந்த மாளிகையின் வாசற்கதவுகள் கோபுர வாசல் கதவுகளைப் போன்ற பெரிய கதவுகள். ஒரு கதவில் திட்டி வாசல் ஒன்று இருந்தது. அதாவது ஒரு பெரிய மனிதர் உள்ளே நுழையக்கூடிய அளவு துவாரமும் அதற்கு ஒரு தனி கதவும் தாழ்பாலும் இருந்தன. தோழியும் வேலைக்காரியும் அந்த திட்டி வாசல் வழியாகத்தான் வெளியே சென்றார்கள். சிவகாமி வாதாபியில் வசித்த காலத்தில் சாதாரணமாகவே சொற்ப நேரம்தான் தூங்குவது வழக்கம். அன்றிரவு அவள் கண்ணை மூடவில்லை. வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்து கொள்ள அவளுடைய உள்ளமும் உடம்பும் நாடி நரம்புகளும் துடிதுடித்து கொண்டிருந்தன. அடிக்கடி பெருமூச்சு எழுந்தது. நெஞ்சு தடக் தடக்கென்று அடித்து கொண்டது. அடிவயிற்றை என்னவோ செய்தது. நடுநிசி ஆன பொழுது நகரின் பல இடங்களில் வீடுகள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்ததை சிவகாமி தன் மாளிகையின் மேல் மாடியிலிருந்து பார்த்தாள். 9 வருஷத்திற்கு முன்னால் தான் செய்த சபதம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையில் அதுவரையில் அவள் அனுபவித்தே இராத திருப்தி அவள் மனதில் அப்பொழுது ஏற்பட்டது. அதே சமயத்தில் காரணம் தெரியாத ஒருவித மனவேதனையும் உண்டாயிற்று. நகரிலே நாற்புறமும் தீ பரவி வந்தது. அன்று சாயங்காலம் அந்நகரில் ஏற்பட்டிருந்த மகத்தான ஆரவாரம் இப்பொழுது வேறு ஒரு ரூபத்தை அடைந்தது. குதூகலமான ஜெயகோஷங்கள் அலறலும் ஓலமுமாக மாறின. மக்களின் பெருமித வீர நடையானது பயப்பிராந்தி கொண்ட ஓட்டமாக மாறியது. வர வர ஸ்திரீகள் குழந்தைகளின் ஓலமும் ஓட்டமும் அதிகமாகி வந்தன. இதையெல்லாம் பார்க்க சிவகாமியின் மனதில் திருப்தி மறைந்து வேதனை அதிகமாயிற்று. கடைசியில் அந்த கோர காட்சிகளை பார்க்க சகிக்காமல் மேல் மாடியிலிருந்து கீழே இறங்கினாள். ஆஹா, இது என்ன நம்மால் விளைந்த விபரீதம்! இதன் முடிவுதான் என்ன? இந்த பெரிய நகரம் முழுவதும் உண்மையாகவே எரிந்து அழிந்துவிடப் போகிறதா? இதிலே வசிக்கும் இத்தனை லட்சக்கணக்கான மக்களும் பெண்களும் குழந்தைகளும் செத்து மடியப் போகிறார்களா? ஐயோ, இது என்ன? என்னுடைய கதி என்ன ஆகப் போகிறது என்று அவள் உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிந்தனை அலைகள் கொந்தளித்து எழுந்து உடனே மறைந்தன. அப்புறம் மேல் மாடிக்கே போக மனமில்லாமல் வீட்டு கூடத்தில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அலைந்து அலைந்து கால்கள் களைத்து வழியெடுத்து போயின. வெறும் தரையில் குப்புறப்படுத்து கொண்டாள். அழுகை வந்து கண்ணீர் பெருக்கினால் தேவலை என்று தோன்றியது. ஆனால் அழுகையும் வரவில்லை. கண்ணீர் சுரக்கும் இடத்தில் ஏதோ அடைத்து கொண்டு கண்ணீர் வரவொட்டாமல் செய்துவிட்டது. பொழுது விடியும் சமயமாயிற்று. முற்றத்தில் உதய நேரத்திற்குரிய மங்களமான வெளிச்சம் காணப்பட்டது. அச்சமயம் அந்த வீட்டு வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. சட்டென்று சிவகாமியின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. ஒருவேளை மாமல்லர் தான் வருகிறாரோ? தன் சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறாரோ? அப்படியானால் மிகவும் நல்லது. இந்த மாநகரின் படுநாசத்தை இப்பொழுதாவது தடுக்கலாம். அவர் காலில் விழுந்து, பிரபு, போதும், நிறுத்துங்கள் என்று கெஞ்சலாம். இப்படி எண்ணியவளாக சிவகாமி பரபரவென்று எழுந்து ஓடினாள். கதவண்டை சென்றதும் மனம் தயங்கிற்று. எல்லாவற்றிற்கும் திட்டிவாசற் கதவை திறந்து பார்க்கலாம் என்று திறந்தாள். அங்கே தோன்றிய காட்சி அவளை திகைத்து பீதியடையச் செய்தது. மாமல்லரையோ பல்லவ வீரர்களையோ அங்கே காணவில்லை. கோபம் கொண்ட வாதாபி ஜனக்கூட்டம்தான் காணப்பட்டது. அந்த கூட்டத்தாரில் சிலர் வீட்டை காவல் புரிந்த சலுக்கு வீரர்களுடன் ஏதோ வாதாடி கொண்டிருந்தார்கள். சிவகாமியின் முகம் திட்டி வாசலின் மூலம் தெரிந்ததும் அந்த ஜனக்கூட்டத்தில் பல 100 சிறுத்தை புலிகளின் உருமல் சப்தம் போன்ற ரோமம் சிலிர்க்கச் செய்யும் சப்தம் உண்டாயிற்று. கூட்டத்திலே பலர் காவல் புரிந்த வீரர்களை தள்ளிக்கொண்டு வீட்டு வாசற்படியை நோக்கி பாய்ந்து வந்தார்கள்.
சிவகாமிக்கு நிலைமை ஒருவாறு புலப்பட்டது. சட்டென்று திட்டி வாசலை மூடினாள். அவசரத்தினாலும் பயத்தினாலும் அதை தாழிட மறந்து போனாள். உடனே அங்கிருந்து மாளிகையின் பின்கட்டை நோக்கி விரைந்து சென்றாள். திட்டமான யோசனையுடன் செல்லவில்லை. அந்த சமயம் அந்த மூர்க்கம் கொண்ட ஜனங்களிடமிருந்து தப்ப வேண்டுமென்று இயற்கையாக தோன்றிய எண்ணம் அவளுடைய கால்களுக்கு பலத்தை அளித்து வீட்டின் பின்கட்டை நோக்கி விரைந்து ஓடச் செய்தது. வீட்டு பின்கட்டின் வாசற்படியை தாண்டி தாழ்வாரத்தை அடைந்ததும் உதய நேரத்தின் மங்கிய வெளிச்சத்தில் அங்கு ஓர் உருவம், கபாலங்களையும் எலும்புகளையும் மலையாக பூண்ட கோரமான ஸ்திரீ உருவம் நிற்பதை சிவகாமி பார்த்தாள். அவளுடைய உடம்பில் இரத்த ஓட்டம் ஒரு நிமிஷம் நின்றுவிட்டது. தேக மாந்தியத்தம், ரோமங்கள் குத்திட்டு நின்றன. சிவகாமியை பார்த்ததும் அந்த பெண் பேய் கலகலவென்று சிரித்தது. பிறகு, அடி அழகி சிவகாமி, கலைவாணி சிவகாமி, மாமல்லனையும் நாகநந்தியையும் மோக வலைக்கு உள்ளாக்கிய நீலி, உன் அழகெல்லாம் இப்பொழுது என்ன செய்யும்? உன் கண்மயக்கும் முகமினுக்கும் உன்னை இப்பொழுது காப்பாற்றுமா என்று அந்த பெண் பேய் கேட்டுவிட்டு மறுபடியும் சிரித்தது. அடி சிவகாமி, நானும் உன்னைப் போல ஒரு சமயம் கண்டவர் மயக்கும் மோகினியாகத்தான் இருந்தேன். உன்னாலே இந்த கதிக்கு ஆளானேன். அதற்கு பழிவாங்கும் சமயத்திற்காக இத்தனை காலம் காத்திருந்தேனடி என்று பல்லை கடித்து கொண்டு கூறிய வண்ணம் காபாலிகை தன் மடியில் செருகியிருந்த கத்தியை சற்றென்று எடுத்து ஓங்கினாள். சிவகாமிக்கு அப்பொழுது சிந்தனை செய்யும் சக்தியோ தப்பித்து கொள்ள யுக்தி செய்யும் சக்தியோ சிறிதும் இல்லை. அவள் உள்ளம் ஸ்தம்பித்து பிரம்மை கொண்டிருந்தது. எனினும் எத்தகைய ஆபத்திலிருந்தும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் இயற்கை சுபாவத்தை ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் அளித்திருக்கிறான் அல்லவா? அந்த சுபாவம் காரணமாக சிவகாமி ஓர் அடி பின்னால் நகர்ந்தாள். அந்த கணத்தில் காபாலிகைக்கு பின்புறத்தில் அவள் அறியாமல் ஓர் உருவம் திடீரென்று தோன்றியது. பின்கட்டின் வாசற்படி வழியாக நுழைந்த அந்த உருவம் காபாலிகையின் கத்தி பிடித்த கையை சட்டென்று கெட்டியாக பிடித்து கொண்டது. அந்த பிடியின் பலத்தினால் காபாலிகையின் கைவிரல்கள் விரிந்து கத்தி தரையில் விழுந்தது. அளவில்லாத குரோதத்துடன் காபாலிகை திரும்பி பார்த்தாள். அடப்பாவி, நல்ல சமயத்தில் வந்து விட்டாயா என்றாள். அப்படி அதிசயமாக திடீரென்று தோன்றி தன் உயிரை காத்த உருவத்தை சிவகாமியும் அப்பொழுது உற்று பார்த்தாள். அந்த உருவம் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசிதான் என்று தெரிந்த பொழுது சிவகாமிக்கு உண்டான வியப்பும் திகைப்பும் எல்லையற்றவையாயின. ஆஹா, சக்கரவர்த்தி செத்து போனதாக சொன்னார்களே, ஒருவேளை அவருடைய ஆவி, அல்லது முன்னொரு சமயம் செய்ததைப் போல ஒருவேளை பிக்ஷுதான் சக்கரவர்த்தி வேஷம் பூண்டு வந்திருக்கிறாரோ என்று எண்ணினாள்.